தேவி கிட்ட நரகாசுரன் தான் வாங்கின வரத்தை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அமாக்கியா தேவி அவன் கிட்ட ஒரு பொண்ணை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு 5 வரம் இல்ல 5000 வரம் இருந்தா கூட அவனை காப்பாற்ற முடியாது. காட்டு தீயை நீ பாத்திருக்கியா? ரொம்ப பெரிய பச்சை மரம் கூட காட்டு தீ அழிஞ்சு சாம்பலாயிடும். அதே மாதிரிதான் நீயும் பெண்கிற சக்தினால எரிஞ்சு சாம்பலாக்க போற. நீ வாங்கின வரத்தினால 16000 பெண்களை உனக்கு அடிமையாக்குன அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லும் போதே சிவன் கிட்ட அவன் 16000 பெண்களை மணக்கணும்னு கேட்டதும் அவர் வரம் கொடுத்ததையும் காமிக்கிறாங்க. அந்த வரம் உனக்கு நிறைவேறிடுச்சு. அடுத்ததா உன்னோட குழந்தைங்களுக்கு அழிவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? ஆனா குழந்தைகள் வேணும்னு கேட்கல. உன் மூலமா இந்த பூமியில ஒரு குழந்தை பிறக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனை தாக்கி வீழ்த்த 3வது வர என்ன கேட்ட, நீ இறக்குற வரைக்கும் ஸ்ரீ உன் கூட தான் இருக்கணும், செல்வம் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்டல அப்படின்றாங்க. அதையும் காமிக்கிறாங்க. உன்னோட வரம்படியே லட்சுமி உன் பக்கத்துல இருக்காங்க, ஆனா இப்போ உனக்கு அழிவு வரப்போகுது, அதுக்கப்புறம் அவங்களும் உன் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு திரும்பவும் தாக்கி வீழ்த்துறாங்க. அதுல இருந்து சமாளிச்சு எந்திரிக்க நரகாசுரன், இல்ல உன்னால என்னை கொல்ல முடியாது, என்னை கொல்ற சக்தி எதுவுமே இங்க கிடையாது அப்படிங்கிறான். காமாக்கியா தேவி சொல்றாங்க, 4வது வரத்தை யோசிச்சுப்பாரு அப்படின்றத அவன் கேட்டான் இல்லையா? தேவர்களாலும் அசுரர்களாலும் அழிவு வரக்கூடாது அப்படின்னு கேட்டதையும் வரம் கொடுத்ததையும் காமிக்கிறாங்க. 4வது வரம், தேவர்களாலும் அசுரர்களாலும் உனக்கு அழிவு வரக்கூடாது, ஆனா முட்டாளே நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீயா தான் என்னை கூப்பிட்டுருக்க அப்படின்னு 5வது வரத்தையும் ஞாபகப்படுத்துறாங்க. இதை இல்லைன்னு ஒத்துக்காம அடப்பிடிக்கிற நரகாசுரனுக்கு அவனே கேட்டான் இல்லையா, யாகம் பண்ணி தரிசனம் கொடுங்க தேவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. விட்டு நான் தான் உன்னை வரவழைச்சேன், இப்போ நானே உன்னை போக சொல்றேன், இங்க இருந்து போயிரு அப்படின்னு கெஞ்சறான். அதுக்கு அவங்க திரும்பவும் சொல்றாங்க, உன்னோட 5வது வரம், நான் விரும்புற வரைக்கும் மரணம் என்கிட்ட வரக்கூடாதுன்னு நான் கேட்ட வரத்தையும் காமிக்கிறாங்க. நீயே என்னை விரும்பி அழைச்சிருக்க, அது மகா காளியவே வரவழைச்சிருக்க. மகா காளியோட அவதாரமே துஷ்டர்களை அழிக்கிறது தான். நீ உன் அழிவு மேலே ஆசைப்பட்டிருக்க, அதனால இப்போ முன்னாடி அழிவு வந்து நின்றுச்சு அப்படிங்க. அவன் கண்ணுக்கு ஆக்ரோஷமா கத்துற காளியோட உருவம் தான் தெரியுது. சூலாயுதத்தை எடுத்து அந்த அம்மா அவனை கொல்ல போற நேரத்துல அவன் அழுதுகிட்டு கையெடுத்து கும்பிட்டு, அவங்க கணவனோட பக்தன், அதனால நீங்க எனக்கு கொடுக்கிற மரணம் வந்து எல்லாராலையும் நினைவு கூறப்படணும், என்னை எல்லாரும் ஒரு பக்தனா தான் நினைவு வச்சுக்கணுமே ஒழிய அசுரனா கிடையாது அப்படின்னு கெஞ்சுறான். இதை பார்த்துட்டு நமக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் யாரையும் நான் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டது இல்லை, நான் இறந்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரபஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படி ஒரு மரணத்தை கொடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுது கேட்கறான். இந்த அம்மாவும் மனசு இறங்கி அப்படியே ஆகட்டும், நீ அழியிற இந்த இரவு காளி சதுர்த்தசினோ காளி விரதம்னு அழைக்கப்படும். எந்த வழியில உன்னோட கெட்ட பார்வையிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்தனோ அதே வழியில மக்கள் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து வச்ச செல்வத்தையும் தீய பார்வையில இருந்து காப்பாத்திக்குவாங்க அப்படிங்கிற வரத்தையும் கொடுக்கறாங்க. நரகாசுரனும் முக்தி கொடுங்க தாயேன்னு கேட்க அவனை அழிச்சு அவனுக்கு முக்தியும் கொடுக்கறாங்க. அதுவா நம்ம சின்ன வயசுல கேட்ட கதைப்படி கிருஷ்ணர் கூட லட்சுமியோட அம்சமான பாமாதேவி இருந்து நரகாசுரனை அழிச்சதாகவும் அதனாலதான் நம்ம தீபாவளி கொண்டாடுறதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இங்கே வந்து காமாக்கியா தேவி நரகாசுரனை அழிக்கதா காமிக்கிறாங்க. ஆனா அவனோட அழிவுக்கு முக்கிய காரணமா லட்சுமி இருந்ததாகவும் காமிக்கிறாங்க. இதைத்தான் அவங்களும் வந்து அங்க தீபாவளி நேரத்துல லட்சுமி பூஜையை கொண்டாடுறாங்க போட்டுருக்கு, அந்த செல்வத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக. எது எப்படி இருந்தாலும் தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் நரகாசுரனோட அழிவுனால உருவானது அப்படிங்கறதும், அந்த இடத்துல லட்சுமி பூஜை அப்படிங்கறதும் செல்வத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமா தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.